ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் ரைட்ஸ் திட்டத்தில் 1090 காலி பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு முதல் டிகிரி வரை படித்தவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேர்வு இல்லாமல் தமிழ்நாடு அரசில் வேலை செய்ய விருப்பமாக இருந்தீங்கன்னா இந்த டிஎன் ரைட்ஸ் திட்டத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். நல்ல சம்பளம் வந்து தராங்க. ஏராளமான காலி பணியிடங்களுக்கு ஆட்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. இந்த பணியிடங்களுக்கு 10ஆம் வகுப்பு முதல் டிகிரி படித்தவங்க வரை அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநரகத்தின் மூலம் உலக வங்கி நிதி உதவியுடன் டிஎன் ரைட்ஸ் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதில் வந்து மாவட்ட திட்ட செயல்பாட்டு அலகு மற்றும் துணை பிரிவு மையம் ஆகிய பிரிவுகளில் ஒப்பந்த அடிப்படையில் 9 பதவிகளில் மொத்தம் 1096 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுது. என்ன வேலை, எத்தனை காலி பணியிடம் அப்படின்னா, பிளாக் ஒருங்கிணைப்பாளர் 250 காலி பணியிடம், மறுவாழ்வு மற்றும் வழக்கு மேலாளர் 94 காலி பணியிடம், உளவியாளர் ஆலோசகர் 94 காலி பணியிடம், சிறப்பு கல்வியாளர் 94 காலி பணியிடம், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 94 காலி பணியிடம், கண் மருத்துவர் மொபிலிட்டி பயிற்றுப்பாளர் 94 காலி பணியிடம், ஜூனியர் நிர்வாக ஆதரவாளர் 94 காலி பணியிடம், பல்நோக்கு பணியாளர் 188 காலி பணியிடம், அலுவலக உதவியாளர் 94 காலி பணியிடம் ஆக 1096 காலி பணியிடங்கள் நிரப்ப இருக்கிறாங்க. இதற்கான தகுதி என்னன்னா, பிளாக் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு மறுவாழ்வு அறிவியல், பிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு தெரபி, சிறப்பு கல்வி, உளவியல், சமூக பணி மற்றும் பொது நிர்வாகம் ஆகியவற்றில் இளங்கலை அல்லது முதுகலை பட்டப்படிப்புடன் 2 ஆண்டு அனுபவம் வந்து பெற்றிருக்கணும். மறுவாழ்வு மற்றும் வழக்கு மேலாளர் பதவிக்கு மறுவாழ்வு சார்ந்த படிப்பு, பிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு தெரபி, சிறப்பு கல்வி, உளவியல் ஆகியவற்றில் முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் 3 ஆண்டு அனுபவம் வந்து இருக்கணும். உளவியாளர் ஆலோசகர் பதவிக்கு உளவியலில் முதுகலை பட்டப்படிப்புடன் 3 ஆண்டு அனுபவம் இருக்கணும். சிறப்பு கல்வியாளர் பதவிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு கல்வியல்ல இளங்கலை அல்லது முதுகலை பட்டப்படிப்புடன் 3 முதல் 5 ஆண்டு அனுபவம் இருக்கணும். மறுவாழ்வு கவுன்சிலில் வந்து பதிவு செஞ்சுருக்கணும். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பதவிக்கு இளங்கலை அல்லது முதுகலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். 3 முதல் 5 ஆண்டு அனுபவம் இருக்கணும். கண் மருத்துவர் மொபிலிட்டி பயிற்றுவிப்பாளர் பதவிக்கு ஆட்டோமெட்ரியில் இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். 3 முதல் 5 ஆண்டு அனுபவம் வந்து இருக்கணும். ஜூனியர் நிர்வாக ஆதரவாளர் பதவிக்கு ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டப்படிப்பு தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் தட்டச்சு தெரிஞ்சிருக்கணும். மேலும் 2 ஆண்டு அனுபவம் இருக்கணும். பல்நோக்கு பணியாளர் பதவிக்கு 10 அல்லது 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். 1 முதல் 2 ஆண்டு அனுபவம் இருக்கணும். அலுவலக உதவியாளர் பதவிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். குறைஞ்சது 2 வருட அனுபவம் இருக்கணும். சம்பளத்தை பொறுத்தளவில் பிளாக் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு மாதத்துக்கு 30,000 ரூபா, மறுவாழ்வு மற்றும் வழக்கு மேலாளர் பதவிக்கு மாதத்திற்கு 35,000 ரூபா, உளவியாளர் ஆலோசகர் பதவிக்கு மாதத்திற்கு 35,000 ரூபா, சிறப்பு கல்வியாளர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், கண் மருத்துவர், மொபிலிட்டி பயிற்றுவிப்பாளர் இவங்களுக்கு 35,000 ரூபா மாதத்திற்கு, ஜூனியர் நிர்வாக ஆதரவாளர் பதவிக்கு மாதத்திற்கு 15,000 ரூபா, பல்நோக்கு பணியாளர், அலுவலக உதவியாளர் இவங்களுக்கு மாதத்திற்கு 12,000 ரூபா சம்பளம் வழங்குறாங்க. தமிழ்நாடு அரசின் இந்த திட்டத்தில் பணியாற்ற விரும்பக்கூடியவங்க எழுத்து தேர்வு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. தகுதியானவர்கள் கல்வி தகுதி, அனுபவம் அடிப்படையில் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுறாங்க. தேர்வு செய்யப்பட்டவர்கள் முதல்ல 11 மாதங்கள் வந்து பணியமர்த்தப்படுவாங்க. தேவை மற்றும் திறன் அடிப்படையில் பணிக்காலம் வந்து நீட்டிக்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பக்கூடியவர்கள் tnrightsjobs@tnmhr.com என்ற முகவரியில் நீங்கள் நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/10/2025. வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிங்க. நன்றி.